வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்று உரையில் கந்தனின் திரு அவதாரத்தை பார்த்தோம். எவ்வாறு சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த வெப்ப பொறிகள் வெளியே தெளிக்க அவை கங்கையின் மூலமாக எவ்வாறு சரவண பொய்கைக்கு வந்து அந்த 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறியதை நிகழ்வை நாம் பார்த்தோம். உமாதேவியை பார்த்தவுடன் அந்த குழந்தைகள் ஓடிவர உமாதேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்தணைக்க அந்த 6 குழந்தைகளின் உடல்களும் ஒன்றானது நிகழ்வை நாம் பார்த்தோம். 12 கண்களும் 12 கரங்களோடும் எவ்வாறு முருகப்பெருமான் அவதரித்தார் என்ற அற்புத நிகழ்வை பார்த்தோம். உரையை முடிக்கும் போது சிவபெருமான் தன்னை போல சிவக்குமாரன் வேண்டும் என்று நினைத்து நெற்றிக்கண்ணை திறந்தபோது அதன் வெப்பத்தை கண்டு அம்பிகை நெருங்கினாள் என்று முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அம்பிகை நடுக்கத்தில் அவளின் திருப்பாதங்கள் தாக்குதலுக்கு உள்ளானது. அந்த சமயம் அவள் கால்களில் இருந்து உடைந்த சிலம்பிலிருந்து நவமணிகள் சிதறி ஓடியது. சிதறிப்போன நவமணிகளில் சிவபெருமானின் ஆணைப்படி பார்வதியுடைய பிம்பங்கள் தோன்றியது. நவமணியில் தோன்ற பார்வதியின் பிம்பங்களை சிவபெருமான் பார்க்க அந்த நவமணிகள் கர்ப்பமடைந்தன. ஆனால் சிவபெருமானின் அந்த செயலினால் அம்மை பார்வதி கோபம் கொண்டார். பார்வதியின் கோபத்தினாலும் சாபத்தினாலும் அந்த நவமணிகளும் தங்களுடைய கர்ப்பத்தில் தரித்த குழந்தைகள் பிரசவம் ஆகாமல் தவித்தார்கள். மிகவும் அவதிப்பட்டார்கள். அதனால் சிவபெருமான் பார்வதியிடம் நவமணிகளிலிருந்து உருவாகக்கூடிய குழந்தைகள் முருகப்பெருமானுக்கு யுத்தத்தில் உதவக்கூடிய மாவீரர்களாக விளங்குவார்கள். அந்த அவசியம் கருதியே நவமணிகளின் அம்சமாக நவவீரர்கள் தோன்றுவார்கள் என்று தான் அவ்வாறு செய்ததாக சிவபெருமான் சொன்னார். அதனை கேட்ட பார்வதியும் நவவீரர்களின் அவசியத்தை உணர்ந்து 9 மாதங்களுக்கும் 9 வீரர்கள் தோன்ற சம்மதித்தார். அந்த நவமணிகளில் ஒன்றான மாணிக்கவல்லியிடமிருந்து தோன்றிய வீரன் வீரபாகு என்று அழைக்கப்பட்டார். பின்னர் முத்துவல்லியிடம் தோன்றிய வீரன் வீரகேசரி என்று அழைக்கப்பட்டார். புஷ்பராக வள்ளியிடம் தோன்றிய மைந்தன் வீர புரந்தரன் என்ற பெயரினை பெற்றான். அதன் பின்னால் மரகத வள்ளியிடம் தோன்றிய மகன் வீர மார்த்தாண்டன் என்ற பெயரினை பெற்றான். அடுத்து பவளவல்லியிடம் தோன்றிய மைந்தன் வீராந்தகன் என்ற பெயர் பெற்றான். நீலவல்லியிடம் தோன்றிய மகன் வீரதீரன் என்று பெயர் பெற்றான். அடுத்ததாக கோமேதகவல்லியிடம் பிறந்த மகன் வீர மகேஸ்வரன் என்று பெயர் பெற்றான். இவ்வாறு நவமணிகளிடம் இருந்து தோன்றிய வீரர்கள் ஒவ்வொருவரும் அந்த நவமணிகளின் நிறத்தோடு தோன்றி அங்கே காட்சியளித்தார்கள். மேலும் ஏற்கனவே பார்வதியின் சாபத்தால் அச்சத்தில் மூழ்கியிருந்த நவமணி பெண்கள் வியர்த்து போய் நின்றார்கள். நவமணி பெண்களின் பயத்தால் உண்டான வியர்வை முத்துக்களிலிருந்து பல்வேறு பராக்கிரம சீடர்கள் உண்டாகி வெளியே வந்தார்கள். இவ்வாறு நவமணியிலிருந்து தோன்றிய வீரர்கள் 9 பேரும் வியர்வை துளியிலிருந்து தோன்றிய 1,00,000 வீரர்களும் முருகப்பெருமானை சூழ்ந்து பணிந்து வணங்கி நின்றார்கள். சிவபெருமானின் 6 திருமுகங்களே முருகப்பெருமானின் 6 திருமுகங்களாகும். சிவபெருமானின் 5 எழுத்து மந்திரத்துடன் ஓம் என்னும் சிவனின் மந்திரத்துடன் இணைந்து 6 எழுத்து மந்திரமாக விளங்கியது. அதுபோல முருகனையும் வணங்குபவர்கள் அவனது 6 எழுத்து மந்திரமான ஷடாட்சரம் என்னும் மந்திரத்தை உச்சரிக்கின்றார்கள். இருந்தபோதிலும் முருகப்பெருமான் 5 தொழில்களையும் அவன் ஒரு விளையாட்டாக கருதி செய்து வருகின்றான். சிறுவயது கொண்ட முருகன் உலகமெல்லாம் சுற்றித் திரிந்து பல்வேறு திருவிளையாடல்களை புரிந்து வரலானான். முருகனின் திருவிளையாடல்களையும் அவனது இயக்கங்களையும் கண்டு அவன் யார் என்று தெரியாமல் தேவர்களும் திகைத்து போனார்கள். இந்த பாலகன் யார், நமக்கு பகைவனாக இருக்குமோ என்று அவர்கள் அஞ்சி போனார்கள். ஏதேனும் அரக்கர்கள் தங்களுடைய மாய விதியால் சிறுவனாக கோலம் கொண்டு வந்து சேஷ்டைகள் செய்கின்றானோ என்று தேவர்கள் எண்ணினார்கள். எனவே மாயா வேஷத்துடன் வந்திருக்கின்ற இந்த அசுரனை நாம் விட்டுவிடக்கூடாது என்று எண்ணி தேவர்கள் முருகப்பெருமான் மீது யுத்தம் செய்ய வந்தார்கள். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய ஒளியில் பார்ப்போமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு